3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலயமானது பிரிட்டன் நாட்டிலிருந்து வந்த ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் கட்டிய ஒரு ஆலயம். இது மெஞ்ஞானபுரத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மெஞ்ஞானபுரத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் இந்த இடத்திலே சுற்றிப்பட்ட எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அநேக ஊழியர்களையும் மிஷினரிகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் இந்த மெஞ்ஞானபுரத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய நினைவு இடமும் உள்ளே இருக்கிறது. இதுதான் ஜான் தாமஸ் ஐயா அவருடைய கல்லறை நினைவிடமாக இருக்கிறது. இது அருமையாக சுற்றுயர நல்ல செடிகளை வைத்து பராமரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தினமும் அநேகர் இந்த இடத்தில் வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள். இந்த இடமானது மிகவும் அருமையாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அன்பாக ஒன்றாக இருக்கிறார்கள். சுற்றி இருக்கிற எல்லா வளாகத்திலையும் ரொம்ப அருமையாக மரம் செடிகளோடு அருமையாக வைத்திருக்கிறார்கள். கோபுரமானது இன்னும் அருமையாக பராமரிக்கப்பட்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதுபோல் இந்த இடத்துல வந்து எங்கே பார்த்தாலும் பசுமையாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மிஷினரியை அந்த நாட்டிலே நமக்காக வந்து பிரிட்டன் நாட்டிலிருந்து வந்து நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பட்டி தொட்டிகளிலும் சென்று அநேக காரியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். அவருடைய மிஷினரி பணியானது இன்னும் இந்த மெஞ்ஞானபுரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் அநேகர் இந்த பவுலின் ஆலயத்திலே அங்கத்தினர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்களுடைய பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். God bless you.